ஆசையும் வாஞ்சியும் இருக்க வேண்டும். பாருங்க, ஏன் அந்த மானானது நீரோடைய வாஞ்சிப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னால், மற்ற மிருகங்களைப் போல அல்ல. தாகம் தீர்ந்த உடனே தண்ணீரை காணும் பொழுது அது அப்படி மீண்டும் போகாது. ஆனால் மானானது அப்படி இல்லை. தண்ணீரை காணும் பொழுதெல்லாம் அதில் போய் அதை குடிப்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும். நிறைவு வந்திருக்கும், தாகம் தீர்ந்திருக்கும். ஆனால் தாகம் தீர்ந்தாலும் அது அந்த தண்ணீரை காணும் பொழுது அது பிரியப்படும். வாஞ்சியோடு போய் அதை குடிப்பதற்கு மீண்டும் மீண்டும் அதை குடித்துக் கொள்வதற்கு பிரயாசப்படும். அதனால மானை இந்த இடத்துல ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற மிருகங்களை அப்படி அல்ல. அது திருப்தி அடைந்த பிறகு அது எப்போ தாகம் உண்டாகுமோ அப்பொழுதுதான் தண்ணீரை நாடும். அப்படி அல்ல. மானை போல நாம் தேவனை தேடுவதில் திருப்தி அடையவே கூடாது, தேடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா அது முடிவற்றது. தேவன் மீது அன்பு அளவற்றது.